வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வள்ளுவரை யாரும் கபளீகரம் செய்யாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபளீகரம் செஞ்சிடாம பார்த்துக்கணும். வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவலரனாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். பல்கலைக்கழகங்களுக்கு அனைத்தையும் மாநில அரசு செய்து கொடுக்கும் நிலையில் வேந்தர் பதவி மட்டும் மத்திய அரசு நியமிப்பவருக்கா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. பள்ளி முதல் உயர்கல்வி வரை ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு. பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தருவது மாநில அரசு. ஆனா வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. ப. சிதம்பரம் நடமாடும் நூலகம், அவருடைய அறிவு கருவூலம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். அதற்குரிய பாசி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு நடமாடும் நூலகம் தான். அரசியல், வரலாறு, சட்டம், பொருளாதாரம், இலக்கியம்னு எல்லா துறைகளிலும் ஆழம் கொண்ட நம்முடைய அறிவுபூர்வமாக ஆழம் கொண்டவர் அவர். அவரது அறிவு கருவூலம் தான் நம்முடைய பாசி அவர்கள். தாயார் பற்றி குரல் தழுதழுத்து கண்கலங்கி பேசிய ப. சிதம்பரம். முதலமைச்சர் பங்கேற்ற விழாவில் உருக்கம். என்னுடைய தாயார் திருமதி லட்சுமி அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார்கள், எழுதுவார்கள். தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை அவர்கள் ஆர்வத்துடன் படிப்பார்கள். இளம் வயதிலேயே என்னை தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை படிக்க தூண்டியவர் என் தாயார். அவர்களுக்கு நன்றி கலந்த அஞ்சலி. சூரியன் அழுததை இன்றுதான் பார்த்தேன். ப. சிதம்பரம் கண் கலங்கியது குறித்து கவிஞர் வைரமுத்து பேச்சு. மேகம் அழுவது உண்டு, அதற்கு பெயர் மழை. இரவு கூட அழுவது உண்டு, அதற்கு பெயர் பனி. சூரியன் அழுது பார்த்தது உண்டா? நான் இன்றுதான் பார்த்தேன், சிதம்பரம் அவர்கள் கண்கலங்கிய பொழுது. அமிர்த நீர் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை பேச்சு. மாட்டுக்கறி சாப்பிடும் போது மாட்டின் சிறுநீரை மட்டும் எதிர்ப்பது ஏன் என கேள்வி. மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடப்படுத்தப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னா உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். பரந்தூருக்கு விஜய் பறந்து போனாரா அல்லது மறந்து போனாரா? 900 நாட்களாக மக்கள் போராடும் போது விஜய் இப்போது சென்றது ஏன் என தமிழிசை கேள்வி. 910 நாட்கள் மக்கள் போராடுறாங்களாம். 910வது நாள் இவர் போறாராம். பரந்தூருக்கு பறந்து போனாரா? நான் கேட்கிறேன், மறந்து போனாரா? கோமியம் மருந்து என்றால் மருத்துவமனைகளுக்கு கொடுத்து லிட்டராக குடிக்க சொல்ல வேண்டியதுதானே? கோமியம் மருந்து என்று ஐஐடி இயக்குனர் காமகோடி தமிழிசை பேசியதற்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. பெரியாரை இழிவாக பேசியதை கண்டித்து சென்னையில் நாளை சீமான் வீடு முற்றுகை. பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. பிரபாகரனுடன் இருக்கும் போட்டோ எடிட் செய்யப்பட்டதா என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். அதை விடுங்க என கூறி பதிலளிக்காமல் தவிர்த்த சீமான்.
ஆனா அண்ணன் நின்றுட்டு இருந்த ஒரு போட்டோ வந்து எடிட் செய்யப்பட்டதா ஒரு இது வந்துருச்சு. அதை விடுங்க. மத்திய அரசை சந்திக்க அழைத்து செல்லப்படுபவர்கள் டங்ஸ்டன் போராட்ட குழுவினரே இல்லை. பாஜக மீது விவசாயிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. $3 கோடி மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு நோட்டீஸ். 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே தடையை மீறி கள் இறக்கி நடைபெறும் மாநாடு. கள் குடித்து எதிர்ப்பை பதிவு செய்த மக்கள். திருவண்ணாமலை தீபமலை அடிவாரத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வீடுகளை அளவீடு செய்ய அதிகாரிகள் வந்ததற்கு எதிர்ப்பு. மாட வீதியில் அமர்ந்து 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. சென்னை பிஜேபி பொழுதுபோக்கு பூங்காவில் சகோதரிகளுக்கு பாலியல் தொல்லை. ஊழியர் போக்சோவில் கைது. கோவை ரத்தினபுரியில் ஓடை தூர்வாரும் பணியால் இடிக்கப்பட்ட வீடுகள். தங்க இடமின்றி நிற்பதாக பொதுமக்கள் வேதனை. கோவை சங்கனூர் ஓடை தூர்வாரும் பணியின் போது இடிந்த 3 வீடுகளுக்கு பதில் மாற்று வீடுகள் வழங்க நடவடிக்கை. குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடுகள் வழங்கப்படும் என மேயர் ரங்கநாயகி தகவல். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க அனைத்து மாநிலங்களும் இணைந்து செயல்பட வேண்டும். உலக பொருளாதார உச்சி மாநாட்டில் அமைச்சர் TRB ராஜா பேச்சு. பல்கலைக்கழக மானியக் குழுவின் புதிய விதிகளுக்கு எதிராக கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம். தமிழ்நாடு முதல்வரின் கோரிக்கையை ஏற்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டை பின்பற்றி கேரளாவும் UGC விதிமுறைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு அமைச்சர் கோவி செழியன் வரவேற்பு. அனைத்து மாநிலங்களும் மாநில உரிமைகளை காக்க ஓரணியில் திரள்வது காலத்தின் கட்டாயம் என அறிக்கை. தெலங்கானாவில் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் புகார். ரியல் எஸ்டேட் இடைத்தரகரை கன்னத்தில் அறைந்ததுடன் கடுமையாக தாக்கிய பாஜக MP மற்றும் தொண்டர்கள். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட வளர் தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாள் பயணமாக சிவகங்கை சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். குறிப்பாக ராஜீவ்காந்தி சிலை அருகே பாரம்பரிய மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டத்துடன் முதலமைச்சரை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சார்பில் 12 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட வளர்தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் அழகப்பா பல்கலைக்கழக அலுவலக கட்டடத்தில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்து முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்தது மகிழ்ச்சியளிப்பதாக கூறினார். வள்ளுவர் நெறி வாழ்வியல் நெறியாக மாற வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும் என்றும் திட்டவட்டமாக கூறினார்.
குரல் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் காப்பாற்றப்படும், உலகமும் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சிடாம பார்த்துக்கணும். வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிரான காவல் அரணாக ஒவ்வொரு தமிழரும் இருக்கணும். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாடு உன்னதமான இடத்தில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் பல்கலைக்கழகங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். நிர்வாகம் மாநில அரசோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கணும். வேந்தர் பதவியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கணும்னு நம்ம சொல்றோம். பள்ளி முதல் உயர்கல்வி வரை ஒவ்வொரு மாணவருக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை உருவாக்கி செலவு செய்வது மாநில அரசு. பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தருவது மாநில அரசு. ஆனா வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்நிலையில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பேசிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தழுதழுக்க தனது தாயாரை நினைவு கூர்ந்து கண்ணீர் சிந்தினார். என்னுடைய தாயார் திருமதி லட்சுமி அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவார்கள், எழுதுவார்கள். தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை அவர்கள் ஆர்வத்துடன் படிப்பார்கள். இளம் வயதிலேயே என்னை தமிழ் மற்றும் ஆங்கில நூல்களை படிக்க தூண்டியவர் என் தாயார். அவர்களுக்கு நன்றி கலந்த